முஸ்லீம் வீட்லலாம் பிரியாணி மட்டும் ஃபேமஸ் இல்ல. இந்த மட்டன் தால்ச்சாவும் ரொம்ப ஃபேமஸ். எங்க வீட்லலாம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த மட்டன் தால்ச்சா வச்சுருவோம். நல்லா சுட சுட நெய் சாதத்துல இந்த மட்டன் தால்ச்சா ஊத்தி சாப்பிட அவ்ளோ சூப்பரா இருக்கும். அது செய்ய 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 100 கிராம் மட்டன் எலும்பு எடுத்துக்கலாம். 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 1/2 கைப்பிடி புதினா மல்லி, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததும் வேக வச்ச பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டா இதில் மாங்காய், கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை காம்போடு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான மட்டன் தால்ச்சா ரெடி. இதை சுட சுட கீ ரைஸ்க்கு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.